foodies, welcome to Easy Indian Recipes 1K. நான் வந்து தவாவை சுட வச்சிட்டு நான் எண்ணெயை ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னது அப்படினா இந்த மாதிரி இருக்கிற நீல கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, இது பச்சை கலர்லயும் கிடைக்கும், இந்த கலர்லயும் கிடைக்கும். எனக்கு இதுதான் கிடைச்சது. இந்த கத்திரிக்காயில நம்ம பர்வா பைங்கன் அதாவது ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் பண்ண போறோம். இந்த கடாய் சூடாயிடுது. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். இப்போ இதில் வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டோம் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன், ரஃப்பாக சாப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் செய்வா. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பிங்கிஷாக எடுத்து பார்த்தேடா, அண்ட் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுடலாம். இப்போது ஜஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது போக நம்ம தனியா பவுடரும் சேர்க்க போகிறோம், அதனால தான் நான் இந்த தனியா வந்து கம்மியாக சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். 2 டீஸ்பூன்ஸ் எள்ளு நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஜஸ்ட் இந்த சூட்டுக்கே வறுபட்டுடும். எள்ளும் வறுபட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம வறுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆயிடுது. இப்போது இந்த வேர்க்கடலை, எள்ளு, கருவேப்பிலை, தனியா, அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுல கோர்ஸாக இருந்தாலும் ஓகே. இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோர்ஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. அதை இந்த பேசனில் சேர்த்துடலாம், அதாவது கடலை மாவில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வந்து தனியா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இதுக்கு வந்து நம்ம இன்னும் காரமே சேர்க்கலை. காரம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இது 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து கசூரி மேத்தி, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை. இப்போ இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான சால்ட். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து சால்ட் வேணும்னா நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து ஆயில் போடணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எள்ளும் சேர்த்துருக்கோம், வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்க்காமலே எப்படி வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டின்னு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம எப்படி ஸ்லிட் பண்ணிக்கணும், இதில் ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கா என்னங்கிறது நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கலாம். இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு பைங்கனா நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இந்த காம்பு எதுக்குன்னா நமக்கு திருப்பறதுக்காக, ப்ளஸ் அது வைக்கிறதே அந்த ப்ரெசன்ட் பண்ணுறதே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். கொஞ்சமாக நம்ம அப்படி திருப்பி விட்டுடலாம். இதில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் நம்ம ஜலம் சேர்த்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா
இந்த மசாலா பாக்கி கொஞ்சம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மசாலா வந்து நம்ம வேறு சப்ஜிக்கு கூட, அதாவது வேறு கறிகாக்கு கூட சேர்த்துக்கலாம். கோவக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, எதில் வேணால் கூட இதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம இந்த பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம வந்து இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இந்த காரத்தை கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட பர்வா பைங்கன் ரெடி. இது வந்து தால் சாவல், சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். நம்மளோட பர்வா பைங்கன் ரெடி. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye-bye.